Welcome to enlighten class. இன்னைக்கு நாம டெய்லி யூஸ் பண்ற yes or no questions இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்னு பார்க்கலாம். yes or no questions வந்து helping verbல ஸ்டார்ட் ஆகும். அதனால helping verbs பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. yes or no questions போறதுக்கு முன்னாடி helping verbs பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த helping verbsல தான் yes or no questions ஸ்டார்ட் ஆகும். helping verbsல 4 kinds இருக்கு. first be verbs, is, are, am, was, were. இந்த 5ம் be verbs னு சொல்லுவோம். அடுத்து do verbs, do, does, did. இந்த 3யையும் do verbs னு சொல்லுவோம். then has verbs, has, have, had. modals, will, would, shall, should, may, might, can, could, must. டோட்டலா we have 20 verbs இருக்கு. இந்த 20 verbsல ஏதாவது ஒரு வேர்ட்ல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனா அது yes or no questions. இந்த வீடியோல be verbsல ஸ்டார்ட் ஆகுற questions-உம் do verbsல ஸ்டார்ட் ஆகுற questions-உம் மட்டும் பார்க்க போறோம். be verbsல 5 இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். is, are, am. இது மூணும் present tense-க்கு வரும். was, were, past tense-க்கு வரும். அதுலயும் சில ரூல்ஸ் இருக்கு. is வந்து noun singular இருக்கையில வரும். are noun plural இருக்கையில வரும். am I வரையில வரும். அதே மாதிரி பாஸ்டுக்குரிய was, were, be verbs ரெண்டும் was வந்து சிங்குலருக்கும் were ப்ளூரலுக்கும் வரும். நீ என் மேல கோவமா இருக்கியா? Are you angry with me? Are you angry with me? இப்ப yes ன்னு சொல்றாங்கன்னா yes, I am angry with you. Yes, I am angry with you அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்க yes போட்டுட்டு அந்த are you, areன்றது be verb, you வந்து pronoun, plural pronoun. அந்த u அது ரெண்டும் இடம் மாறிடும். uன்றது இங்க ஐன்னு மாறினால அது முத வந்துரும். இந்த r வந்து ஆமா இங்க மாறுது. ஏன்னா ஐ வர்றதுனால ஆமா மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் நவுன் வந்துட்டு நவுனோ இல்ல ப்ரனவுனோ பேர் இருந்தா நவுன்னு சொல்லுவோம். அதுவே he, she, it, I, we, they, you வந்துச்சுன்னா ப்ரனவுன்னு சொல்லுவோம். இங்க ஐ வந்திருக்கு. அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிரும். வேர்பும் நவுனும் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். ஸோ இங்க ப்ரனவுன் ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த ஆம் வந்துட்டு சென்டென்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி அதே மாதிரி எழுதிடுவோம். அதுவே இப்போ நோ சொல்லணும்னா நோ, ஐ எம் நாட் ஆங்கிரி வித் யூ. நோ, ஐ எம் நாட் ஆங்கிரி வித் யூ. இதே அதே மாதிரி தான் நோ போட்டுட்டு அந்த யூன்றது ஐயா மாறிடுச்சு. ஆர் இங்க ஆமா மாறிடுச்சு ஐ வந்திருக்கனால. அடுத்து நாட் மட்டும் சேர்க்கிறோம். சேர்த்துட்டு ஆங்கிரி வித் யூ அப்படியே எழுதிடலாம். அவ நல்லா பாடுறாளா? இஸ் ஷீ சிங்ஸ் வெல்? இஸ் ஷீ சிங்ஸ் வெல்? ஆமா அவ நல்லா பாடுறா. yes, she sings well. yes, she sings well. இல்ல அவ சரியா பாடல. no, she does not sing well. no, she does not sing well. நீங்க இருட்ட கண்டு பயப்படுறீங்களா? are you scared of the dark? are you scared of the dark? ஆமா நான் இருட்ட கண்டு பயப்படுறேன். yes, I am scared of the dark. yes, I am scared of the dark. இல்ல நான் இருட்ட கண்டு பயப்படல. no, I am not scared of the dark. no, I am not scared of the dark. previous sentenceல is வச்சு ஒரு question, are வச்சு ஒரு question பார்த்தோம். இப்ப am வச்சு ஒரு question பார்ப்போம். இதை நான் எடுத்துக்கலாமா? am I take this? am I take this? ஆமா நீங்க இதை எடுத்துக்கலாம். yes, you can take this. yes, you can take this. இல்ல நீங்க இதை எடுக்க முடியாது. no, you cannot take this. no, you cannot take this. நீ அடுத்து past verb ஆன was, were வச்சு questions பார்க்கலாம். நான் சொன்னது சரியா? was I correct? was I correct? ஆமா நீங்க சொன்னது சரிதான். yes, you were correct. yes, you were correct. இல்ல நீங்க சொன்னது சரியில்லை. no, you were not correct. no, you were not correct. எப்பவுமே was, were இந்த ரெண்டு past be verbs-க்கும் I எப்பவுமே was தான் எடுத்துக்கிறோம். you, were எடுத்துக்கிறோம். இப்ப வேர்ல ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின் பார்க்கலாம். அவர்கள் பசியோடு இருந்தார்களா? were they hungry? were they hungry? ஆமா அவர்கள் பசியுடன் இருந்தார்கள். yes, they were hungry. yes, they were hungry.
இங்க தேன்றது plural, நிறைய பேரை குறிக்குது, அதனால where வந்திருக்கு. இல்ல அவர்கள் பசியாக இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு no, they were not hungry. No, they were not hungry. Next one, do verbs. Do verbsல 3 இருக்கு. Do, does, did. doவும் doesம் present tenseக்கு வரும். did வந்துச்சுன்னா அது past குரிய sentenceன்னு அர்த்தம். அந்த do doesல வந்து does singular nounக்கு வரும். do plural nounக்கு வரும். did past tenseல வரையில வரும். singular இருந்தாலும் plural இருந்தாலும் did தான் வரும். உனக்கு புரியுதா? Do you understand? Do you understand? இந்த questionக்கு yes சொல்றதுக்கு yes, I understand. Yes, I understand அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல do you அப்படின்றது தான் questionோட starting. Do வந்து verb, helping verb. You வந்து pronoun. So அந்த you first வந்துரும், do பின்னாடி போயிரும். You first வரையில இங்க ஐயா மாறிடுது. எப்பவுமே do verbல question start ஆனா அதுக்கு yes answer சொன்னேல அந்த doவை கட் பண்ணிடுவோம். So அதனால firstக்கு yes, I understand மட்டும் தான் வருது. அந்த இடத்துல do போடக்கூடாது. Next இதே questionக்கு no answer பண்ணோம்னா no, I don't understand. You, ஐயா மாறி first வந்துரும். do ஓட not சேர்த்து don't போட்டு எழுதிடுவோம். அவளை உனக்கு தெரியுமா? Do you know her? Do you know her? ஆமா எனக்கு அவளை தெரியும். Yes, I know her. Yes, I know her. இல்ல எனக்கு அவளை தெரியாது. No, I don't know her. No, I don't know her. அவ ஆங்கிலம் பேசுறாளா? Does she speak English? Does she speak English? ஆமா அவ ஆங்கிலம் பேசுறா. Yes, she speaks English. Yes, she speaks English. இல்ல அவ ஆங்கிலம் பேசுவதில்ல. No, she doesn't speak English. No, she doesn't speak English. அவர் நேத்து வந்தாரா? இது ஒரு past sentence, அதனால did வந்திருக்கு. Did he come yesterday? Did he come yesterday? ஆமா அவர் நேற்று வந்தார். Yes, he came yesterday. Yes, he came yesterday. இல்ல அவர் நேத்து வரல. No, he did not come yesterday. No, he did not come yesterday. be verbsல 5 words வச்சோம். do wordsல 3 words வச்சோம். நம்ம டோட்டலா 8 questions SRNO questions பார்த்தோம். இன்னும் has verbsம் மாடல்ஸும் சேர்ந்து 12 questions இருக்கு. 12 type of SRNO questions இருக்கு. அது அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. And thanks for watching.